ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம்மங்கூழ் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கம்பு மாவு கேவுரு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு அது ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து காலையில் வந்து 5 மணிக்கே வந்து அம்மா வச்சாங்க. வச்சதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. அதாவது அது வந்து ஊற வைக்கணுன்ற போல் மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு ஊற வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 12 மணி நேரம் எடுத்துகிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்கு வந்து பச்சரிசி எடுத்து அதை வந்து அரிசி நம்ம சாதம் வடிப்போம் தெரியுமா? ஸோ அது போல் வடிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அரிசி போட்டுட்டாங்க. இப்போ வந்து சாதம் அடிக்கிற முறையே தான். ஸோ இதில் வந்து பச்சரிசி போட்டு இப்போ சாதம் அடிக்க போகிறாங்க. இப்போ காலையில் நம்ம ஊற வச்சுருந்தோம் தெரியுமா? கம்பு மாவு கேவுரு மாவு மிக்ஸ் பண்ண மிக்சரு இதை எடுத்து சாதம் வந்து வெந்ததுக்கப்புறம், அதாவது இப்போ பச்சரிசி சாதம் போட்டிருக்காங்க, சாதம் ஆகிறதுக்கு. ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்து இது உள்ளே போட போகிறாங்க. இந்த பச்சரிசி சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ கொதி வந்துட்டு இருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நம்ம வடிப்போம். இது வந்து வடிக்க தேவையில்ல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் சாதம் வெந்ததாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கம்பு மாவு கேவுரு மாவு அந்த லிக்யூடை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் கம்மங்கூழ் வந்து ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்ட்டு அதை அப்படியே போட்டு, அதாவது மார்னிங் வந்து ஊற வச்சு அது ஈவினிங் வந்து செஞ்சோம். இப்போ வந்து இதை வந்து இப்போ அதாவது கூழ் வந்து ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இறக்கி வச்சுருவாங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தான் வந்து அது வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா கம்மங்கூழ், அதாவது நம்ம வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கூழ் பதத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட வந்து பார்த்தோன்னா மோர் மிளகான்னு சொல்லுவாங்க, மோர் மிளகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வத்தல், அதை வந்து இது பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து அது கூட வந்து வச்சுட்டா சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து கூழுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு சைடிஷ்ன்ட்டு எதிர்பார்த்தேன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் பக்கத்தில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால, அதாவது மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக நோய் வருது, உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. கம்பு மாவும் கேவுரு மாவும் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இது வந்து சுகர் நோய் வந்து வராமல் இருக்கும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிடலாம், இல்லைனா இயர்லி ஒன்ஸ்ன்ற பாருங்க, வீக்லி ஒன்ஸ் வந்து மோஸ்ட்லி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தோன்னா இது இயர்லி ஒன்ஸ் செய்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. ஸோ வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோ மோஸ்ட்லி தேவைப்படும், அதாவது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸும் வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.